எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியாக இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஆக்சுவலி நான் துபாயில் இருக்கேன். துபாயிலேருந்து ரியாதுக்கு போகிறேன். நான் இன்றைக்கி உங்களெல்லாம் ரியாதில் சந்திப்பேன். இன்றைக்கி என்ன முக்கிய செய்திகள்னு பார்ப்போம். நேற்று ஏறினது இன்றைக்கி இறங்கணும். நேற்று ஐடியை வச்சு மார்க்கெட்டை தூக்கினாங்க. இன்றைக்கி போட்டு தர்மடி அடிச்சிட்டாங்க. எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் 6% மேலே விழுந்துருந்தது கார்த்தால. எண்டுலேயும் அதே மாதிரி இருக்கிறதா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போதைக்கு என்னால் மார்க்கெட்டை பார்க்க முடியாததுனால என்னால் சொல்ல முடியல. ஹோல் டே மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தது. மேலேயும் போல் கீழியும் போல். இந்த ஐடி கீழே விழுந்ததுனால பேங்கிங் ஸ்டாக்ஸை வச்சு மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த லிமிட்டோட தான் இந்த 26,500 இது கிராஸ் பண்ணல. 25,750 25,700 தான் சுற்றிட்டுருக்கு மார்க்கெட்டு. இதுதான் அப்பர் எண்ட் ஆஃப் தி கேம். ஸோ பட்ஜெட் ஃபால்லேருந்து ஒரு 700 பாயிண்ட்டு மேலே ஏறி இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர்டு ஸ்டாக்கு, எல்ஐசியோட ஃபேவர்டு ஸ்டாக்கு நேற்று 13% ஏறிட்டு. அந்த ஸ்டாக்கு திரும்பி கீழே விழுந்ததுன்னா மார்க்கெட் திரும்பி விழுந்துடும். அந்த ஃபேவர்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் அவங்களுக்கு கொடுத்த சம்மன்ஸை ட்ரம்ப்ஜி வாபஸ் வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப். அந்த அமெரிக்கன் டீல்னால நேற்று நிறைய ஸ்டாக் விலை ஏறிட்டு. பட் டீல் என்ன அப்படிங்கிறத பியூஷ் கோயலாலையும் சொல்ல முடியல. நேற்று நான் டிவியில் இருந்தேன், நேஷ்னல் டிவியில், அவங்களாலையும் சொல்ல முடியல. அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப்பு மெர்க்யூரியல் இன்றைக்கி டீல் இருக்குது, நாளைக்கு டீல் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு. சவுத் கொரியாவில் அதுதான் பண்ணார். $500 பில்லியன் பற்றி கிளாரிட்டி இல்லைன்னொன்னே ரேட்டை ஏற்றிட்டார். நம்மளுக்கும் அந்த $500 பில்லியன் இருக்குது. ஒரு வருஷத்தில் இந்தியாவால் டெஃபினட்டாக $500 பில்லியன் போட முடியாது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆங்விட்டி இன் தி டீல். அதே மாதிரி ரஷ்யன் ஆயிலை நம்மளால் நிறுத்த முடியாது. அப்போ அந்த 25% டேக்ஸ் என்ன ஆகும்? ரஷ்யன் ஸ்லோலி டேப்பர்னால் எவ்வளோ நாளில் டேப்பர் பண்ணுவோம். அப்போ ராசன் சாஃப்ட் அப்படிங்கிற நம்மளோட மெயின் ரிஃபைனரி ஒன்று இருக்குது. எஸ்ஆர் ரிஃபைனரியை நம்ம ராசன் சாஃப்ட்டுக்கு விற்றோம். அந்த ரிஃபைனரி கதி என்ன ஆகும் அப்படிங்கிறதும் இருக்குது. இது எல்லாமே ஜென்ரலாக மார்க்கெட்டில் ப்ரெஷரை கொடுக்கும். நேற்று யூஎஸில் எல்லா ஸ்டாக்கும் விழுந்தது. நாஸ்டாக் 1.5% விழுந்தது. ஏன்னா ஏஐசிஎஸ் அப்படிங்கிறாங்க. இதை நாங்கள் மார்க்கெட் பார்லன்ஸில் ஹைன்சைட் டிரைவிங் அப்படிம்போம். அப்படின்னா என்னென்னா, மிரரில் ஏதாவது பார்த்தப்பறம் இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்மளே ஹேசியத்தில் சொல்லுவோம். நேற்று நாஸ்டாக்கில் விழுந்ததுக்கு காரணம் அக்கார்டிங் டு த மார்க்கெட் என்னென்னா, ஆந்த்ரபி அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஹைடெக் லீகல் சர்வீசஸ் ஏஐ டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய ஐடி கம்பெனி, சர்வீசஸ் கம்பெனிக்கு வியாபாரம் குறைஞ்சிரும், அதனால் அந்த கம்பெனி நான் இழுத்து மூடிடும் அப்படிங்கிற ரூமர். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கூகுள் ஒரு 3D ஒரு ஸ்விட்ச்லேயே 3D வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி காமிச்சாங்க. அது ஒன்லி 2 மினிட் டெமோ. அந்த மாதிரி டெமோவுக்கு உடனே எல்லா கேமிங் ஸ்டாக்கும் கீழே விழுந்தது. பட் என் தம்பி சொன்ன மாதிரி அது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் யார் வேணால் கேமிங் பண்ணணுன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி டேட்டா சென்டர்லாம் செலவு பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் காசு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இனிமேல் ஒரு நீச்சர் ரியாக்ஷனில் கேமிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் விழுந்தது. அது மாதிரி ஒரு கேமிங் ஸ்டாக்ஸ் தான் விழுந்தது தான் இது. ஓவராலாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஐடி கான்ட்ராக்ட்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் ஐடி ஸ்டாக்ஸு விழுந்திருக்கு. ஸோ இதுதான் செய்தி. அதனால் இன்றைக்கி நீங்கள் நல்ல நல்ல ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க நம்ம பட்டாஸ் லிஸ்ட்லேருந்து. ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட சப்சிடரி அது 2 நாளாக 5% விழுந்திருக்கு. ஓட போய் பார்க்காதீங்க, ஏன்னா 61 டைம்ஸ் ஏர்னிங். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வேறு, ஜைடஸ் வெல்னஸ் வேறு. லைஃப் சயின்சஸ் விழலை, 4% விழலை. விழுந்தது ஜைடஸ் வெல்னஸ். திரும்பி ஊர்லேருந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்குறேன். சரி, ஒரு சைடில் மார்க்கெட் பொத்துன்னு விழுந்தால்
இன்னொரு சைடில் எகிறணும். நம்ம 2 நாளாக எல்லோரும் கோல்டை விற்றுடலாமா, தட் இஸ் தி எண்ட் ஆஃப் கோல்டா அப்படின்னு நீங்கள் கேட்டபோது உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், சைனாக்காரன் பிரேக் போட்டிருக்கிறான், ரிவர்ஸ் ஆகும்னு. இன்னைக்கு கார்த்தால நான் பார்க்கும்போது மெட்ராஸை விட்டு கிளம்பிடுச்சு, 5000 நேற்று நைட்டு கிராஸ் ஆகிடுச்சு. 22 கேரட் கோல்டு 14,900ன்னு சொல்கிறாங்க, ரவுண்ட் அபவுட் 15,000 கிட்ட வந்துடுச்சு. திரும்பி அது 16,000 தாண்டிடுச்சு. கோல்டுக்கு நான் சொன்ன மாதிரி 12,000 12,500 ஒரு பேஸாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பேஸ் ஸ்ட்ரென்த்து நான் அடியில் இருக்கிற 10,000 பேஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகி கான்க்ரீட் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ஃபாலும் 12.5 அப்பியர்ஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ். வெள்ளி பயங்கர வொலட்டைலாக இருக்குது, கோல்டு ஏறின மாதிரி வெள்ளி ஏறலை. ஸோ இது கிளியராக இருக்குது. அதனால் வி கெனாட் டேக் எனி பெட்ஸ் அமெரிக்கன் டீல் முடிஞ்சிரும்னு. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து கதைக்கு மைக்கேல் மதன காமராஜில் வர படத்தில் வர மாதிரி கதைக்கேளுன்னு நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. என்றைக்கு புதி வருதோ அன்றைக்கி தான் கெயின். நம்ம ஆனால் க்ளீனாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸை 1-2 தட்டிகிட்டே இருக்கோம். நம்மளுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி கெயின். என்றைக்கு சீப்பாக இருக்கும்போது அந்த 1-2 தட்டுவோம். டாக்டர் ரெட்டி அண்ட் சிப்லா பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் ரெட்டி அண்ட் சிப்லா ரெவில் மைண்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது தேடணும்னு. நம்ம சொன்ன மாதிரி 15% டவுன் ஆகும்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறச்ச அது அவ்வளோ டவுன் ஆகலைன்னு ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸை கொடுத்தது. ரெவில் மைண்டுக்கு டாக்டர் ரெட்டி பல ஐடியாஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 1985லேருந்து ரெட்டி இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக நடத்திட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா வேறு ப்ராடக்ட். சிப்லாவும் அதே தான், இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் போது ஆரம்பித்த கம்பெனி. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாட்கோக்கு அமெரிக்காவில் ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு செய்தி வந்திருக்கு. மேபி மார்க்கெட் இன்றைக்கி அதை புஷ்அப் பண்ணியிருக்கலாம். இப்படி இருந்தாலும் அது பயங்கர கன்சிட்ரேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறது, சீப்பாக இருக்கிறதுனால நம்ம தட்டிகிட்டே இருப்போம். கடன் இல்லாத கம்பெனி கவுடாதுங்கிறது நம்ம பிரின்சிபல். அதே மாதிரி நம்ம ஐடிசியும் ரொம்ப கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. இது ஓவராலாக இதே நம்மளுக்கு நல்ல செய்தி. பிஆர் சேஷாத்ரி விட்டு போகிறாருங்கிறது 16% விழுந்திருந்த சவுத் இண்டியன் பேங்க்கு 3% சவுத் இண்டியன் பேங்க் ஏறி இருக்குது. 10 நாளாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் கீழே விழுந்தது, சடனாக குப்புன்னு ஏறிடுச்சு. இந்த அமெரிக்காவில் டாரிஃப் இல்லை, அமெரிக்காவில் திரும்பி கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறவங்க வாங்குவாங்கன்னு. டைட்டனும் ஏறி இருக்குது. உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், டைட்டன் ஆல்ரெடி பேக்கப் பிளான் பண்ணி இங்கே டமாஸ் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கிட்டேன். அதனால் டைட்டனுக்கு புஷ் கம்ஸ் டு ஷோ. இந்தியாவிலேருந்து அப்போ தள்ளணும்னு அவசியம் கிடையாது, துபாயிலேருந்து தள்ளிடுவான். இதனால் டைட்டன் ஏறுறது அப்படின்னு நம்பாதீங்க. டைட்டன் லேப் க்ரோன் ஜுவல்ஸு, சில்க் சாரீஸு, இது மாதிரி என்னெல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டர் இருக்கோ அந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் அவன் டென்டக்கிள்ஸை தள்ளுறான். வாட்சில் ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது, கண்ணாடியில் மெதுவாக இறங்கிட்டே போயிட்டே இருக்கான். கண்ணாடிங்கிறது வெரி ஹை மார்ஜின் ப்ராடக்ட்டு. அதில் லென்ஸ் கார்ட் மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணணுங்கிற ப்ரெஷர் அவனுக்கு கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பு டென்டக்கிள் மாதிரி இந்த போவா கன்ஸ்ட்ரக்டர் பாம்பு இருக்கிற மாதிரி மெதுவாக இறங்கி சரவுண்ட் பண்ணிப்போம். ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது கவலை கிடையாது. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் எக்ஸ்போர்ட்ஸு பெட்டராக இருக்குங்கிறாங்க. இதில் கஸ்டம்ஸில் பேஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பேஸ் ரேட்டில் தான் டியூட்டி போடுவாங்க. அந்த பேஸ் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வருது. அதனால் டியூட்டி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறாங்க. அதனால் மேபி கோல்டு குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த குறைஞ்சதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் இன்றைக்கி 14,900 விற்கிறாங்க. அகஸ்தா வெஸ்ட்லேண்டு பல கேஸுகளில் மாட்டியிருந்தது. அந்த கேஸெல்லாம் தள்ளுபடியாகி இப்போ A2ஓட சைன் பண்ணதுனால, A2 வந்ததுனால, மேஜிக் பிளாங்கெட் கிடச்சதுனால இந்தியாவில் A2ஓட சேர்ந்து ஹெலிகாப்டர் பண்ணலாம் அப்படின்னு சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வாஷிங் மிஷினில் போட்டு துணியெல்லாம் துவச்சி வெளில வந்துடுச்சு. அந்த கேஸெல்லாம் என்ன ஆச்சுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அகஸ்தா வெஸ்ட்லேண்டு இப்போ A2ஓட சேர்ந்து இந்தியாவிலே ஹெலிகாப்டர் பண்ண போகிறாங்கங்கிற நியூஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. இது இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ராடு நியூஸு. பல ஸ்டாக்கு சீப்பாக கிடச்சிருக்கும். இந்த சீப்பாக ஸ்டாக்கை நீங்கள் அள்ளி போட்டுக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோ ஒரு புது ஹையில் போயிடுச்சு அந்த ஜிஎஸ்டி கட்லன்னு. ஃபஸ்ட்டு வால்யூம் இண்டிகேட்டர் மோட்டர் சைக்கிளில் என்ஃபீல்டு
டபுள் டிஜிட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் 14%ங்கிறது மற்ற இதோட பார்க்குறச்ச கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து போக போக தான் தெரியும் எவ்வளோ தூரம் பேஸில் எவ்வளோ விற்க போகுதுன்னு. பட் இந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும் சரி, இந்த அமெரிக்கன் டீலாக இருக்கட்டும் சரி, ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது. ஃபண்டமெண்டலாக இந்தியாவோட மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் கையில் காசு இல்லை. அதனால் அண்டு கம்பெனியில் ஏர்னிங்ஸ் இல்லை. இந்த வாட்டி ஒன் டைம் ஏர்னிங்னு சொல்லி எல்லா கம்பெனியும் லேபர் கோடு போட்டு காஸ்ட்டு ப்ராஃபிட்டு இறங்கிடுச்சு. ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகலைன்னா ஏர்னிங்ஸ் மல்டிபிள் க்ரோ ஆகாது. ஆல்ரெடி நம்ம ஊரில் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் எல்லாமே 30-40க்கு மேலே இருக்குது, எக்ஸப்ட் செலக்ட் பட்டாஸ் லிஸ்ட்டை தவிர. பட் க்ரோத் இல்லைன்னா ரெட்டி மாதிரி ஐடிசி மாதிரி கீழே இறங்கணும். அதெல்லாம் இறங்கிட்டுனா ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். பிரசாந்த் குமார் போயிட்டு எஸ்பிஐயில் ஃபார்மர் டைரக்டர் போய் எஸ் பேங்க்குக்கு புதுசாக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 3 வருஷத்துக்கு. அவரை வந்து எது மாதிரி ஆள்னு எனக்கு தெரியாது. இந்தியாவுக்கு வந்து தான் திரும்பி அவர் எது மாதிரி ஆள், என்ன பண்ணுவார், எங்கேருந்து வந்திருக்காருன்னு என்னால் சொல்ல முடியும். பட் எஸ் பேங்க்குக்கு புது டைரக்டர் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கோல்டில் ரிலீஃபு, ஸ்டாக்ஸ்லேயும் ரிலீஃபு, பட்டாஸ் லிஸ்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு ஓவராலாக எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கோல்டு வந்து $5,080 வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. இது மெயினாக வந்து சைனாவில் பையிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம். சென்ட்ரல் பேங்க்ஸும் பை பண்ணுறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா கல்யாணும் டைட்டனும் 20% ஏறும்னு. பட் ஃபண்டமெண்டலாக கல்யாணில் ஒன்றும் மாறலை. பட் இப்போ வந்து ரொம்ப லோலேருந்து ஜம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.